பிரைஸ் லார்ட். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் குமாரனாகிய சாலமோன் உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய சாட்சிகளையும் உம்முடைய கட்டளைகளையும் கை கொள்ளும்படிக்கு இவைகள் எல்லாவற்றையும் செய்து நான் ஆயத்தமணின இந்த அரண்மனைக்கு கட்டுமடிக்கும் அவனுக்கு உத்தம இருதயத்தை தந்தருளும் என்றான். தன் குமாரனாகிய சாலமோனுக்காக தாவீது விண்ணப்பம் செய்கிறான். அரண்மனையை கட்ட வேண்டுமானாலும், ஆலயத்தை கட்ட வேண்டுமானாலும், எதை செய்ய வேண்டுமானாலும் அவனுக்கு ஒரு உத்தம இருதயம் தேவை. அப்பொழுதுதான் அது நிலைக்கும். ஊழியமாக இருந்தாலும் சரி, அரண்மனையாக இருந்தாலும் சரி, வேலை ஸ்தலமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு உத்தம இருதயம் வேண்டும். அந்த உத்தம இருதயத்துக்காக தன் குமாரனுக்கு சாலமோனுக்காக தாவீது விண்ணப்பம் செய்கிறான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தகப்பனே, தாயே, சகோதரனே, சகோதரியே, உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால், உங்கள் பிள்ளைகள் சுகமாக இருக்க வேண்டுமானால், உங்கள் பிள்ளைகள் இந்த உலகத்திலே ஒரு நல்ல செழிப்பான இடத்திலே அவர்கள் காணப்பட வேண்டுமானால், தேவ சித்தம் செய்ய வேண்டுமானால், தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டுமானால், தேவனுடைய ஊழியத்தை கட்ட வேண்டுமானால், சபையை கட்ட வேண்டுமானால் உத்தம இருதயம் தேவை. அதற்காக பெற்றோர்களாகி நீங்கள் கண்டிப்பாக தேவ சமூகத்தில் உங்கள் பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே, என் மகனுக்கு என் மகளுக்கு உத்தம இருதயத்தை தாரும் என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு உத்தம இருதயத்தை தந்து அரண்மனையும் தேவனுடைய ஆலயத்தையும் கட்டி முடித்த சாலமோனை போல கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். மறந்து விடாதீர்கள், ஜெபியுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, எங்களோடு என்னோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.